ஸ்டாலின் ஆட்சியின் முடிவு, மோடி சொல்லி சென்ற மெசேஜ், அதிர்ச்சியில் அறிவாலயம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான களம் விறுவிறுப்பாக மாறி வரும் நிலையில் நேற்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் தான் அரசியலில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. புனித மண்ணாக மதுராந்தகம் இருக்கும் நிலையில் ஏரியை பாதுகாப்பதற்காக பகவான் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் இங்கு காவல் நின்றதாக நம்பப்படும் நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக நேற்றைய தினம் தமிழக அரசியலில் புதிய திருப்பம் துவங்கியது. மதுராந்தகத்தில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டம் தமிழக என்டிஏ தலைவர்களின் முன்னெப்போதும் இல்லாத ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தி உள்ளது. அதாவது இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம், இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் மற்றும் தமிழ் மண்ணின் மக்கள் கட்சி நிறுவனர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். இவர்களுடன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் பேசிய தலைவர்கள் அனைவரும் திமுகவை வீழ்த்தி தேசிய ஜனநாயக ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முழக்கத்தை ஒலித்தனர். இதில் பேசிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுதான் தற்போது திமுகவுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்டிஏ தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்திற்காக செய்த நலத்திட்டத்தை மக்களிடம் எடுத்துரைத்துள்ளார். அதன்படி கடந்த 11 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடிக்கும் மேல் நிதி பகிர்வு தொகை தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இது காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டதை விட 3 மடங்கு அதிகம். மொத்தமாக தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட மத்திய உதவி 11 லட்சம் கோடி. தமிழகத்திற்கான ரயில்வே பட்ஜெட் ஒதுக்கீடு காங்கிரஸ் திமுக காலத்தை விட 7 மடங்கு அதிகரித்துள்ளது. PM கிசான் திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு 4 லட்சம் கோடி வழங்கப்பட்டது. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா மூலம் மீனவர்கள் பயன்பெற்றுள்ளனர். 50,000 கிசான் கிரெடிட் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளது. முத்ரா திட்டம் மூலம் தமிழகத்தில் மட்டும் 3 லட்சம் கோடி கடன் ஒப்புதல் இளைஞர்கள், தலித் மற்றும் OBC மக்களுக்கு பெரும் பயனாக அமைந்துள்ளது. 60 லட்சத்திற்கும் மேல் கழிப்பறைகள், 1 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழி, பண்பாடு, பாரம்பரியத்திற்கு என்டிஏ அரசு உறுதியான ஆதரவு கொடுத்துள்ளதையும் பட்டியல் போட்டு பேசினார். அதன்படி ஜல்லிக்கட்டு மீட்பு, திருக்குறள், காசி தமிழ் சங்கமம் போன்ற முயற்சிகள் என தமிழர்களை கௌரவிக்கப்பட்டு வருகிறது. இப்படி தமிழகத்தில் பாஜக ஆட்சி இல்லாத போது இவ்வளவு திட்டம் செய்துள்ளோம் என்றால் தமிழகத்தில் டபுள் என்ஜின் அரசு அமைந்தால் வளர்ச்சி எவ்வளவு பெரிதாக இருக்கும் என பேசியதுதான் மக்களிடம் வலுப்பெற்றுள்ளது. மத்தியில் பாஜக ஆட்சியின் கீழ் செய்துள்ளது என்ன என்பதை பட்டியல் போட்ட பிரதமர் மோடி மாநில திமுக அரசின் செயல்பாட்டை சுட்டிக்காட்டி விமர்சித்தார். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் எண்ணற்ற வாக்குறுதி கொடுத்தது, ஆனால் செய்தது எல்லாம் பூஜ்ஜியமாகவே இருக்கிறது. மக்கள் மத்தியில் திமுக அரசு CMC அரசு என்று அழைக்கப்படுகிறது. ஊழல், மாஃபியா, குற்றம் என பெயர் சூட்டினார். ஒரே குடும்ப நலனுக்காக ஆட்சி செய்கிறது திமுக. அமைச்சரவையில் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. இளைஞர்கள் போதைப் பொருள் ஆபத்தில் தள்ளப்படுகின்றனர். மது மற்றும் போதை மாஃபியாவுக்கு கட்டுப்பாடே இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றனர். நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற விடாமல் பிரச்சனையை கிளப்பது ஏன் என பேசினார். இந்நிலையில்தான் இந்த பொதுக்கூட்டத்தின் துவக்கத்தின் முன்பே திமுக கூட்டணிகள் பெரும் அச்சம் ஏற்பட்டது. இந்த மதுராந்தக பொதுக்கூட்டத்தில் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு அந்த அச்சம் மேலும் அதிகரித்துள்ளது. அடக்குமுறை திமுக ஆட்சியின் முடிவுக்கு துவக்கமாக நேற்று நடந்த பொதுக்கூட்டம் பார்க்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் தீபம் போல் தமிழகத்தின் எதிர்காலத்தை ஒளிரச் செய்ய மக்கள் மத்திய அரசுடன் தமிழகம் விரைவில் கைகோர்க்க உள்ளது என்றே கூறப்படுகிறது.